எதுக்குமே பயப்படாம உண்மைய பேசணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பாதிப்புங்கிறது சந்திக்கக்கூடிய அமைப்பு தான். எளிமையான வாழ்க்கை முறையே வாழ்ந்துட்டு அமைதியா இருந்துட்டு போனா போதும்னு நினைக்கிற அளவுக்கு தான் இந்த சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு தள்ளப்பட்டிருக்குது. அந்த வகையில கும்பராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. ஜென்ம சனி காலத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய பாதிப்புங்கிறது கொடுத்துருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஜென்ம சனி விலகிறதுக்கான ஒரு காலம்தான். அதனால நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. பண வரவை கொண்டு வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு சிறப்பு தான். அதே நேரத்தில் கொஞ்சம் செலவு கொடுக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. மனசுல இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட பல குழப்பம் நீங்கி துணிச்சல் உண்டாகும். இந்த நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எந்த விஷயத்த செய்கிறதா இருந்தாலும் முன்னாடி பின்னாடி யோசித்து செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத இடம் மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான். ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் உங்களுக்கு நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உயரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக தான் இருக்குது. மனோ தைரியம் ஒன்று இருந்துட்டா போதும், எல்லா வகையிலும் சுகம் உண்டாகக்கூடிய நேரம் தான். முயற்சி எடுத்துக்கிட்டா அந்த நேரம் சிறப்பு தாங்க. தூக்கங்கிறது கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் நல்லாவே கொடுத்துட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே மன அழுத்தம் இல்லாமல் இருந்துட்டாலே இந்த தூக்க பாதிப்பு இருக்காது. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. எதிர்பாலின வகையில உங்களுக்கு உதவி கிடைச்சாலும் எதிர்பாலின வகையில ஓரடி தள்ளி இருக்கிறது நல்லது. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல சாதகமா முடியும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலைன்னு வர்றப்ப இந்த நேரம் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுலையும் வேகம் காட்டுறதை விட கொஞ்சம் பொறுமையாக எந்த வேலையும் நீங்கள் கையாண்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. தொழிலில் இருந்த ஒரு மெத்தனமான சூழ்நிலை, அதாவது ஒரு மந்தமான சூழ்நிலைங்கிறது மாறக்கூடிய அமைப்பு தான். வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களோட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்கு தேவையான விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு உண்டு. கணவன் மனைவி 2 பேருமே மனம் விட்டு பேசிக்கிறது மூலமா கருத்து வேறுபாடு வர வாய்ப்பில்லை. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசுறதை விட இனி நடக்க போகிற விஷயத்தை பத்தி பேசுனீங்கன்னா பல விதமான நன்மை தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்துல எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல கிடைக்கும். விவசாய கூலி வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் தான். அரசு மானிய சம்பந்தப்பட்ட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. பழைய கடன் பிரச்சனை நீக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாகும். எதிர்பார்க்கக்கூடிய நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலமா நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான ஒரு நிலை காணப்படும். கல்வி பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான நேரம் தான். உயர்கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப ஜென்ம ராசியில வக்ர நிலையில சனி பகவானும் ராகு சேர்ந்திருக்கிறது. ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறது. வருமானத்தை இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியாக எதிர்பார்க்க முடியாது. வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் குடும்ப செலவு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே சிக்கனமா திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க. இல்லைன்னா கொஞ்சம் மற்றவங்க உதவி நீங்க நாட வேண்டியதாக தான் இருக்கும். புதுசா கடனை ஏற்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிடலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொஞ்சம் வைத்திய செலவு, வெளியூர் பயணம், அதனால பண விரை ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்குது. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்க. திருமண வயசுல இருக்கக்கூடியவங்க பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ வரன் அமையறதுல இந்த நேரம் கொஞ்சம் தடை உண்டாகும். ஆனா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பு தான். இப்போதைக்கு மனசை வருத்தப்படுறது வேண்டாம். ஏன்னா வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வரக்கூடிய நாட்கள்ல நல்ல வரனை அமையக்கூடிய வாய்ப்பா இருக்குது. இந்த நேரத்துல அவசரப்பட்டா தீர விசாரிக்காம வரனை நிர்ணயம் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. வேலைன்னு வர்றப்ப சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார். அவரோட ராகு இணைஞ்சிருக்கிறார். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும். அதனால உங்க வேலையில முழு கவனம் கொடுங்க. கூட வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, மேலதிகாரிகளா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இது வரக்கூடிய நாட்கள்ல வேலையில உத்தியோகத்துல உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ராகுவோட கூட்டு சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடமைகளில் தவற வைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே தினசரி வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடுமையான பாதிப்புங்கிறது இருக்காது. நல்ல பலன் தான். தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டா அடிக்கடி மாறக்கூடிய இந்த சந்தை நிலவரம் தான் உங்களுக்கு கொஞ்சம் விற்பனையை பாதிக்கும். அதனால விலையை நிர்ணயம் செய்கிறதுல கொஞ்சம் கடுமையானதாக உங்களுக்கு தோணலாம். அதனால நியாயமில்லாத போட்டியை சந்திக்காமல் இருக்கணும்னா, பொறுமை சோதிக்காமல் இருக்கணும்னா இந்த நேரம் சந்தை நிலவரத்தை கவனிக்கணும். இடைத்தரகர்களை நம்பி நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. கடுமையான பொருளாதார பாதிப்பு உண்டாகிடும். முடிஞ்ச வரைக்குமே
உங்களுடைய நிலையில தொழில் வியாபாரத்துல நீங்களாவே கவனம் கொடுக்கறது நல்லது. முன்பணம் இல்லாம மற்றவங்களுக்கு பொருள் கொடுக்கறது வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு தான். அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. பண விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஓரளவு பரவாயில்ல. கையில் இருக்கக்கூடிய வச்சுதான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எதிர்பார்க்கக்கூடிய சில வாய்ப்பு காத்திருக்குது. ஏமாற்றம் இல்லாம இருக்கணும்னா வர்ற வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஆதரவான ஒரு கிரக அமைப்பு தான். தலைவர்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது. இருந்தாலும் எல்லார்கிட்டையும் பழகக்கூடிய பழக்கத்துல கொஞ்சம் அளவோடு இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க. இந்த நேரம் மௌனம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான பலன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறைக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை புதன் உள்ளிட்ட கிரக சேர்க்கை ஓரளவு உங்களுக்கு சாதகமா இருக்குது. கொஞ்சம் பாடுபட்டு படிச்சீங்கன்னா கல்வியில நல்ல நிலையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பழகக்கூடிய பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. ஏன்னா கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வகையில உறவினர் வகையில கொஞ்சம் கலங்க ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால உங்க மனசுக்கு சரியில்லாத விஷயத்த செய்ய வேண்டாம். சரியில்லாத பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்க விடுவது ரொம்ப நல்லது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளைச்சல் வருமானம் பொறுத்த வரைக்குமே மனசுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்தி தரும். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. பழைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு பாதிப்பு. கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு இந்த நேரம் இருக்கிறதால கால்நடை வளர்க்கக்கூடியவங்களா இருந்தா அதனுடைய உடல்நிலையில கவனம் கொடுங்க. விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த பாதிப்புமே இல்லை. பெரும்பாலானவங்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசாக விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம், கால்நடை வாங்கக்கூடிய யோகங்கிறது இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த பல தோட்டங்களை குத்தகைக்கு எடுக்கிறது விவசாயத்துறையை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் நல்ல லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சுப பலம் பெற்று இருக்கிறதால மன நிறைவுங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. வேலை ரீதியான போராட்டம், குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பு, உடல் நலத்துல கைகால் வலி, தலைவலி, அடிக்கடி மயக்க மாதிரியான பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. மணமாலைக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தா நல்ல வரணம் அமையக்கூடிய நேரங்கிறது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அமையனே சொல்லலாங்க. வேலை சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்குமே உங்களுக்கு வேலை நிரந்தரமாக கூட வாய்ப்பா இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலையும் விட்டுட்டாலே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தான். சின்ன விஷயத்துக்கு எல்லாமே உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. முன்கோபப்படுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மற்றபடி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பல அற்புதமான பலனை தரக்கூடிய பாக்கியங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவிட்டம் 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நேரம் தான். குடும்பத்துக்கு தேவையான விஷயம் செஞ்சு தருவீங்க. ரொம்ப நாளா வாங்க நினைச்சிருந்த விஷயத்த வாங்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட விருந்து நிகழ்ச்சிக்குள்ள போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு மாதிரியான விஷயத்திலுமே சாதகமான நிலைமை உண்டாகும். பண வரவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்குமே எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்த பின்னாடி செய்ய பாருங்க. தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியில் முடிஞ்சாலும் கொஞ்சம் கால தாமதத்தை கொடுக்கும். பண வரவு எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. பண வரவு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கபடி இருக்கக்கூடிய அமைப்பு தான். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் தான். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் தான். வேலை பற்றின கவலை இல்லை. நிர்வாகத்தில் இந்த நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டா சிறப்பு தான். வாழ்க்கை துணைக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க. குடும்பத்துக்காக கொஞ்சம் கூடுதல் உழைப்பு தர வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் உழைப்பை பார்த்து நீங்கள் பயப்பட்டதில்லை. இந்த நேரம் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கால தாமதம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி திட்டமிட்டு செயல்படுறது பல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் எதிரிகள் தொல்லை பொறாமை பார்வை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறதால நீங்கள் சக்தி நிறைந்த பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. எந்த செயலை தொடங்குறதா இருந்தாலும் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நீங்க தொடங்குங்க. எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலத்துல உண்டாகும். ரொம்ப முக்கியமா குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய காலமா கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால மறக்காம இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்க. குலதெய்வ கோவில்ல 5 அகல் விளக்கு மண் அகல் விளக்குல தெய்வ ஏற்றி உங்க குலதெய்வத்தை நினைத்து நீங்க வேண்டுதல் செய்யறது, சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்கிறது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். ஒரு சிறப்பான வாழ்வை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம்.
மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.